கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நாம் ஒவ்வொருவரையும் தேவனுக்கு நேராக வழிநடத்துகிறதான பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலும் உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்ததான அந்த சம்பவத்தை தியானிக்கத்தக்கதாக, நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் வளர்ச்சி கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவனை துதித்திருக்கிறோம், அவரை ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுது அவருடைய வார்த்தையை குறித்து தியானிக்கிறதான ஒரு வேளை. வசனமானது காதுகளிலே சென்று இருதயத்திலே கடந்து செல்லத்தக்கதாய் அந்த வசனம் நமக்கு இன்னும் அதிகமான வளர்ச்சியை கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 14 வசனங்கள் முடிய அதை ஆதாரமாக வைத்து இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 வசனங்கள் 14 முடிய 8 to 14. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்ததான இந்த சம்பவம் இப்பொழுது அல்லது கடந்த நூற்றாண்டுகளிலே வழி மாறி நடந்து அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வேதத்தின் அடிப்படையிலே அதை கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு எச்சரிப்பாக அதிகமான வசனங்களை வேதாகமம் சொல்லுகிறதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கு தவறிவிடக்கூடாது. ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். தேவன் ஒரு சூழ்நிலையிலும் டாலரன்ஸை கொடுத்தது இல்லை என்பது அதிகமான வசனங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். there is no tolerance, +1 or -1 அல்லது 0.01 அப்படின்னு ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதி காலங்களிலே தவறுகள் செய்த பொழுது உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார் என்றதுனால கேட்கப்படும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாசிக்க வேண்டாம், வீடுகளில் சென்று நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தின்படி நடக்க வேண்டும் என்கிற சொல்லும் பொழுது நாம் அதை நேர்த்தியாய் கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏசாயா 1:14 நீங்கள் குறித்து தேவன் அதை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த நாளில் இந்த 25 டிசம்பரை குறித்து நாம் வாசிக்கக்கூடிய இந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 13 வரைக்கும் 14 வரைக்கும் சொல்லப்பட்ட இடங்களில் முக்கியமாக நான் எடுத்துக்கொள்கிற ஒரு பகுதி 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்கள் இடத்துல சென்று முதலாவதாக கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு இந்த கர்த்தருடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கிறதை நாம் காலங்காலமாக ஹிஸ்டரியாக நாம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம். அவ்வேளையிலே 9வது வசனம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். யார் அந்த உங்கள் என்று சொன்னால் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு குழந்தை, இயேசு கிறிஸ்துவாய் இருக்கக்கூடியவர், இரட்சகர் என்று சொல்லப்படக்கூடியவர், மேசியா என்று சொல்லப்படக்கூடியவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர், மீட்பை கொடுக்கக்கூடியவர், பெத்லகேம் ஊரிலே தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வானத்திலிருந்து கடந்து வந்ததான தூதர் இந்த மேய்ப்பரை பார்த்து சொல்கிறார் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வழக்கமாக நாம் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அல்லது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கு தகவல் கொடுப்போம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தகவல் கொடுப்போம். அல்லது ஒரு அரசியல்வாதி இன்னொரு ஒரு ஊருக்கு போகிறாருன்னு சொன்னால் அந்த அரசியல்வாதிக்கு தகவல் கொடுப்பாங்க. நம்ம பிரதம மந்திரி ஒவ்வொரு ஊருக்கும் போகும் பொழுது அங்கே உள்ள இந்தியர்களுக்கு தகவல் கொடுக்குறாருன்னா கிடையாது, அவருடைய ரேங்கில் இருக்கக்கூடியவருக்கு தகவல் கொடுப்பார். நான் இப்பொழுது ரஷ்யா வரப்போகிறேன், ஆப்கானிஸ்தான் போகிறேன், அதனால் அங்கே இருக்கக்கூடிய அதிபர்களுக்கும் பிரதம மந்திரிக்கும் தகவல் கொடுத்து இவர் அங்கு போய் கடந்து செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் ஊருக்கு போகும் பொழுது நம்மளுடைய வழக்கத்தில் உள்ள ஜனங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் வானத்திலிருந்து தேவதூதன்
யாருக்கு போய் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மேய்ப்பர்களுக்கு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு. சிலர் நம்ம சொல்வதை கேட்டிருப்போம். என்னன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கிறதும், இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பர், அவர்களும் மேய்ப்பர், அதனால அவங்களுக்கு தகவல் முதலாவது சொல்லப்பட்டது. அல்லது ஆட்டுக்குட்டியானவர், அவங்களும் ஆட்டுக்குட்டிகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பலவிதமான காரணங்கள். ஆனா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் போன வருஷம் இஸ்ரேலுக்கு போயிருந்த பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மெய்ப்பர்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கும் பொழுது. முதலாவது வசனத்தை வாசிங்க. 2:1. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் சென்சஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறக்கிறது. யார் யார் எந்தெந்த ஊருக்காரங்களோ அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு நீங்க போயிடணும். அவங்கவுங்க ஊர்ல இருந்து நீங்க உங்களுடைய கணக்குகளை ஒப்புவிக்க வேண்டும். என்ன கணக்கு? யார், எந்த ஊருக்காரங்க, எந்த வீட்டுக்காரங்க, எனக்கு எத்தனை பிள்ளைகள், என்ன சொத்து இருக்கு, எங்களுடைய உறவினர்கள் யாரு, எங்களுடைய இடம் என்ன, எங்களுடைய வீடு எது, வீட்டு நம்பர் என்ன, இப்படிப்பட்ட எல்லா கணக்கு வழக்குகளையும் ஒப்புவிக்கிறதுக்கான ஒரு குடிமதிப்பு எழுதப்படுகிறது. நம்ம ஊர்ல குடிமதிப்பு எழுதுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அந்த அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொரு வீடா போய் போய் கணக்கு எடுப்பாங்க. யார் இந்த வீட்டில் யார் இருக்கிறீங்க, அப்பா யார், அம்மா யாரு, உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கு, எப்போ கல்யாணம் ஆனிச்சு, எந்த ஊர்ல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் விசாரிச்சு அதை எழுதுவார்கள். என்னன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கார்டு, பேசிக்கான ரெக்கார்டு தேவைப்படுகிறது. அப்போ உலகம் முழுவதும், இது தமிழ்நாடு மாத்திரம் நமக்கு கிட்டத்தட்ட 6-7 மாசம் அந்த ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. ஆனா தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எடுக்கக்கூடிய இடத்திற்காக ஒரு அகுஸ்து ராயனாலே, த கிங் ஆஃப் அகஸ்டஸ் என்கிற ராஜா இந்த ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போங்க, கணக்கு எடுக்க வேண்டும். இப்ப எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க திரும்பி வந்ததுனால இடம் கிடைக்கல. நினைச்சு பாருங்க, இப்ப தமிழர்கள் இந்த ஊர்ல எவ்வளவு இருக்கிறோம், நம்ம விட அதிகமா கேரளாக்காரங்க இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு 10 பேரை சேர்த்துட்டு அதுல 10 பேரை கேட்டு பாருங்க, அதுல 10 பேர்ல 5 பேர் கேரளாக்காரங்க இருப்பாங்க. அவ்வளோ ஒரு மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஒருவேளை கேரளாவுக்கு போயிட்டு கணக்கு எடுக்கணும்னு சொல்லி திரும்பி போனாங்கன்னா அந்த ஊர்ல எப்படி இடம் இருக்கும்? இப்பவே ஆல்ரெடி அங்க ஃபுல்லா இருக்குது. இவங்கெல்லாம் வெளிநாட்டில் உள்ள எல்லா ஜனங்களும் திரும்பி போனாங்கன்னா அங்க இடம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் இருந்த பொழுது ஒரு குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கணக்குக்கு சொன்னப்பட்ட பொழுது எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு திரும்புறாங்க. இவங்களும் திரும்பி வரும் பொழுது இடம் இல்லை. அதனாலதான் கடைசியாக முன்னணியிலே அவர்களை கிடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இடம் இல்லாதபடினால. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அனௌன்ஸ்மெண்ட் ஏன் மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது? அந்த தேவ ஆலயம் அங்க இருந்தது, ஆசாரியர்கள் அங்க இருந்தாங்க, போதிக்கக்கூடிய போதகர்கள் அங்க இருந்தாங்க, ராஜாக்கள் அங்க இருந்தாங்க, எத்தனையோ பெரிய பெரிய வேதாமத்தை படித்து பட்டம் பெற்றுக்கொண்டு போதகர்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்ட அநேக ஜனங்களுக்கு அங்கு இருந்த பொழுது வானத்திலிருந்து தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கென்று பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட செய்தி அவர்களுக்கு சொல்லாதபடிக்கு மெய்ப்பர்களுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், உலக குடிமதிப்பு எழுதப்படுகிற வேளையிலே அவரவர்களுடைய வீடுகள் இல்லாதபடிக்கு இவர்களுக்கு இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கு சொல்லப்பட்ட தகவல், அதுக்கு பின்னதாக சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த மெய்ப்பர்கள் குடிமதிப்புகளே அவர்களை கணக்கு சேர்ப்பதில்லையா. குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். நமக்கு தெரியும், ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் நரிக்குறவர்கள் நம்மளுடைய சென்சஸ்ல கிடையாது. ரோட்ல போவாங்க வருவாங்க, அவங்களுக்கு எந்த கணக்குமே கிடையாது. இப்போதான் ரீசெண்டா அவர்களும் நம்மளுடைய கணக்கெடுப்புக்குள்ள உள்ள வந்தாங்க. அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. அவர்கள் இப்போ பஸ்ஸில் ஏறினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட் அவங்க கொடுக்கணும். தனியாக கீழே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி வரட்டெல்லாம் போக முடியாது. நேராக போலீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நாம உள்ள போறதுக்கான வழி அரசாங்கம் செய்து வைத்திருக்கிறது. அவர்களையும் குடிமதிப்புக்குள்ளே கொண்டு வந்தது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மேய்ப்பர்களுக்கு என்று ஒரு குடிமதிப்பு கிடையாது. அவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடையாது.
வாழ்வாதாரம் என்கிறது அவர்களுக்கு கிடையாது. ஒரு ரேஷன் கார்டோ அவர்களுக்கு என்ற ஒரு கவர்மெண்டோடைய கணக்கோ எதுவுமே கிடையாது. அவர்கள் வாழலாம், போகலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம், அவங்க ஆடுகள் எடுத்துட்டு வந்து விற்கலாம், காசு எடுத்துட்டு போகலாம். அவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்று கடந்த வருஷத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டதை சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஒரு ஜனம், இவர்களுக்கு உரிமை இல்லாத ஒரு ஜனம், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனம், எத்தனையோ பேர் எல்லாரும் அவரவர்கள் மாளிகைகளிலும் வீடுகளிலும் இருந்து தங்களுடைய குடிமதிப்பு எழுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு செய்வதற்கு நாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முயற்சியிலே அவரவர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு வந்த வேளையில எங்களுக்கு என்று எந்த உரிமை இல்லை, நாங்கள் அனாதையாக தள்ளப்பட்டவர்கள், எங்களுக்கு எந்த ஒரு குடிமதிப்பும் கிடையாது, எங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது, எங்களுடைய வாழ்வு ஆதாரம் இல்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு அவர்கள் வயல்வெளிகளிலே ஆடுகளை மேய்த்து இரவிலே தங்கி கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து சொல்லப்பட்ட செய்தி, முதலாவது தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு செய்தி வந்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். சொத்து இருக்கிறதுனாலயோ, நிறைய படிச்சு விட்டதுனாலயோ, ஆலயத்திலேயே உட்கார்ந்து காலையில மாலையிலே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருப்பதனாலயோ தேவனுடைய பார்வை நம்ம பக்கம் விழுந்துரும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கடந்து வந்தது எதற்காக என்று சொன்னால், ஜனங்களை ரட்சிப்பதற்காக கடந்து வருகிறார், மீட்டு எடுப்பதற்காக கடந்து வருகிறார். யோவான் 3:16 நமக்கு மனப்பாடமான ஒரு வசனம், சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர் சொன்ன வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பது அவருடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்கிற ஒரு நோக்கம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் விழுந்து போயிருக்கிறார்களோ, முதலாவது தேவனுடைய பார்வை அங்கு வருகிறது. மேய்ப்பர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவனுடைய குமாரன் பெத்லெஹேமிலே பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு அவர்களுக்கு தேவைப்பட்டது? ஜெயிலில் இருந்தாங்களா அல்லது குழியில விழுந்திருக்கிறாங்களா மீட்டு எடுப்பதற்கு? அவர்களுக்கு ஒரு உரிமை தேவை. அவர்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும், மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் அத்தனை ஜனங்களுக்கும் 20 வயதிலேயோ 30லேயோ 40லேயோ 60லேயோ 100லேயோ நிச்சயமாக ஒரு நாள் மரணம் வரத்தான் போகிறது. அந்த மரணம் வரைக்கும் மனுஷன் தன்னுடைய உழைப்பினாலே வாழ்ந்து கொண்டு போய்விடலாம். ஆனால் மரணத்துக்கு பின்னதாக என்ன நடக்கப் போகிறது என்பது எந்த கதைகளிலும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் நாம் வேதாகமத்தை சரித்திர புஸ்தகமாக நாம் பார்க்கிறோம். இது சரித்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகம புஸ்தகம் என்பது சரித்திரம். ஒரு காவியமோ ஒரு கட்டுக்கதையோ யாரோ ஊர்ல இருந்து உட்கார்ந்துட்டு திடீர்னு ஒரு கவிதையா எழுதி அதை புஸ்தகம் அச்சிட்டு நாளடைவில் அது ஒரு தெய்வீக புஸ்தகம் என்று ஒரு பெயர் பெற்று அது பின்னாடி யாரும் ஜனங்கள் ஓடிவிடவில்லை. இது சரித்திரமான சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த வசனங்களிலே 66 புஸ்தகங்களிலும் என்னவெல்லாம் எழுதி இருக்கிறதோ அது அவ்வளவும் நடந்து முடிந்த விஷயங்கள். இன்னமும் 5 அல்லது 10% சொல்லப்பட்டதுபடி நடந்து கொண்டு வருகிற விஷயங்கள். இப்ப சரித்திர புஸ்தகத்தை நாம் வைத்துக்கொண்டு அதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்காக என்று சொன்னால், 25 டிசம்பர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் ஒரு குழந்தை மாதிரி ஒரு பொம்மையை பார்த்துட்டு, யாரோ 3-4 பேர் கூடி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் வரலான்னு சொல்வதற்காக, இந்த பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக யாரோ ஒருவர்கள் இதை ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், தேவனுடைய வார்த்தையை பயிற்றுகிறதான நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு கற்பனைக்கும் கதா கலாட்சேபத்துக்கும் நாம் ஒத்து போய் கொண்டு விடக்கூடாது. வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிற வசனங்கள். நான் அவைகளை என்ன சொல்றாரு? வெறுக்கிறேன், அது எனக்கு அருவருப்பா இருக்கிறது, சொல்லி 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 இழைத்து போனேன் அப்படிங்கிறார். சொல்லி சொல்லி இழைத்து போயிட்டேன். தேவனுடைய வார்த்தை வந்தது எதற்கு? இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்கு? இன்னைக்கு டிவியை திறந்து பாருங்க. இன்னைக்கு யாரோ வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் ஜெயலலிதா, ஒரு பக்கம் விஜயகாந்த், ஒரு பக்கம் கார்த்திக், ஒரு அரசியல் தலைவர், போறவங்க வராங்க அத்தனை பேரும். நம்ம காம்ப்ளெக்ஸ் வெளியே போய் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் வெளியே இருக்கக்கூடிய கூட்டம். நான் நினைச்சு இன்னைக்கு வரலன்னு கூட கேட்டேன் வண்டியில், என்ன பிரதர் வேற ஏதாவது இன்னைக்கு இந்துக்கள் பண்டிகை இருக்கா? இவ்வளவு பேரும் சந்தோஷமா வந்திருக்கிறாங்க. இல்ல எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட தான் வந்திருக்கிறாங்க.
எந்த நோக்கம் என்ன நோக்கமாக மாறிவிட்டது? அதற்கு நீங்களும் நானும் உடந்தே ஆயிடுவோமா? இல்ல இந்த நாளில நாம் ஒரு உழவர்களாக உட்கார்ந்து நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட பண்படுத்தப்படாத நிலங்களை, நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஏரையும் மாடுகளையும் வைத்து அந்த பண்படுத்தாத நிலத்தை உழுது அதை தேவனுக்கென்ற விளைச்சலாக மாற்றுவதற்கு நாம் முற்பட போகிறோமா? அல்லது இப்படியே உட்கார்ந்துட்டு வருஷம் வருஷம் சொல்லிட்டே இருக்க போறோமா? இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கம் வந்தது என்ன? ஜனங்களை ரட்சிக்க வைக்க வேண்டும். ரட்சிப்பின் செய்தி அவருடைய இருதயத்திலே விதைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தது எதற்கு? நான் மீட்கப்பட வேண்டும். எதிலிருந்து மீட்கப்பட வேண்டும்? சிகரெட் குடிக்கிறதுல இருந்து, தண்ணி அடிக்கிறதுல இருந்து, கெட்ட வார்த்தை பேசுறதுல இருந்து. அவ்வளவுதானா? பாவம் என்பது இதை பிரதானமாக சொல்லுவதல்ல. பாவம் என்பது இது இரண்டாவது. முதலாவது பாவம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய இதெல்லாம் நம்ம செய்யாம நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் பிரதர், நான் தண்ணி அடிக்க மாட்டேன் பிரதர், நான் சின்ன வயசுல இருந்தே சிகரெட் குடிச்சது இல்லை, நான் பொய் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தையும் பேச மாட்டேன், நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன், யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செஞ்சிருவேன், அப்ப நான் நல்லவன் தானே, நான் மோட்சம் போக மாட்டேன்னா போவேன்னா போக மாட்டேன்னு ஒருத்தர் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? மோட்சம் என்பது, நித்திய ஜீவன் என்பது நம்முடைய நல்ல நடவடிக்கையினாலே கொடுக்கப்படுவது அல்ல. நித்திய ஜீவன் என்பது ஒரு மனுஷன் நன்மையாய் வாழ்வதனாலேயோ நன்மை செய்வதனாலேயோ உண்மையாய் இருப்பதனாலேயோ கொடுக்கப்படுவது அல்ல. மீட்பு என்கிற விஷயம் வேறு. பாவம் என்பது என்ன? எது பாவம்? வாட் இஸ் சின்? சொல்லப்பட்டதை செய்யாமல் இருப்பதும் சொல்லாததை செய்வதும் பாவம். சொல்லப்பட்டதை செய்யாமல் இருப்பதும் சொல்லாததை செய்வதும் பாவம். நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம். என்னெல்லாம் நியாய பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, கட்டளைகள் எவைகளா சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மீறுகிறது பாவம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது பாம்பேல. ஒரு ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஜீப் எடுத்துட்டு போனாங்க. நைட்ல ஒரு 10 மணி 11 மணி இருக்கும், போயிருக்கிறாங்க. கிளப்ல போய் எல்லாம் டான்ஸ் ஆடி சாராயம்லாம் குடிச்சிட்டு திரும்பி வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகி 4 பேர் அங்க செத்து போனாங்க. ஒருத்தர் அங்க பிழைச்சிட்டார். அவரும் செத்து போயிருந்தாருன்னா பிரச்சனை இருந்திருக்காது. அவரு பிழைச்ச உடனே இப்போ அவர் மாட்டினார். எப்படி? அத கேஸ் ஃபைல் பண்ணாங்க. எத்தனையோ ஜனங்கள் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கிளப் நடக்க தான் செய்யுது. ஆனா அது கேஸுக்குன்னு வரும் பொழுது இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை யோசிங்க. வண்டி ஓட்டுனது யாரு? மைனர். லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் கிடையாது. முதலாவது ஓட்டுனது மைனர், இரண்டாவது லைசன்ஸ் கிடையாது, மூன்றாவது வண்டி அவருக்கு கொடுத்தது யாரு? கொடுத்தவங்களுக்கு தண்டனை. எல்லாம் மாட்டினாங்க, எல்லாரும் உள்ள வந்தாங்க. இவங்களுக்கு பின்னாடி எத்தனை பிள்ளைகளை நீங்க எப்படி பெற்றோர் அவங்கள நம்பி நீங்க அனுப்புனீங்க? லைசன்ஸ் இல்லாம ஒருத்தன் வண்டி ஓட்டுறான்னு தெரிஞ்சு அவனோட நீங்க எப்படி பெற்றோரை உள்ள அனுப்புனீங்க பிள்ளைகள்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் உள்ள வந்தாங்க. அடுத்தது கிளப்ல உள்ள நடத்தினவங்களுக்கு எப்படி நீ இவங்களை பிள்ளைங்களை ஒரு மாணவர்களை நீ எப்படி உள்ள விட்ட? அவங்களுக்கு இவ்வளவு நேரம் நீ எப்படி கிளப் நடத்தினு சொல்லி அடுத்தது இவ்வளவு கேஸுகளையும் அதை போட்டு எல்லாரும் நாசமானாங்க. இப்போ இவ்வளவு நாள் நடந்ததை இப்பெல்லாம் ஏன் யாரும் கேட்கல? இவ்வளவு நாள் நடந்துச்சு, யாரும் ஏன் கவனிக்கல? அந்த சிட்டில தானே இத்தனை வருஷங்களா அந்த கிளப் நடந்தது, இதுதானே வழிமுறையா போய்கிட்டு இருக்கு, ஏன் அன்னைக்கெல்லாம் கேட்கலான்னு யாருக்கும் கேட்க மாட்டாங்க. இங்க கண்ணை மூடிட்டு இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையிலே நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுதுதான் இத்தனை கேஸ் முன்னாடி வந்து நிற்கும். அன்னைக்கு திரும்ப போயிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு வர முடியாது. அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் காட்டுவார், இவ்வளோ ரூல்ஸ் புக்கு நான் கொடுத்தேன், உன்னுடைய லாங்குவேஜில் நான் கொடுத்தேன், என்ன பண்ண நீ? ஒன்றும் பண்ணல. அப்போ தண்டனை அன்னைக்கு இட்ஸ் ஒன் வே டிராஃபிக்கா மாறி போய்விடும். சொல்லப்படுவதற்கு கீழ்ப்படியும் பொழுது பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேவன், நான் எதை செய்யும் பொழுது நான் பாவியா இருந்தேன், எப்பொழுது பாவம் வந்தது, தேவனும் மனுஷனும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்த பொழுது பிசாசானவன் அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து பாவத்தை உள்ளே கொண்டு வருகிறான். தேவன் சொன்னதை செய்யாதபடிக்கு அவன் அவர்களை தூண்டின பொழுது பாவம் உள்ளே வந்தது. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு பிராமிஸை கொடுக்கிறாரு, நீங்கள்
மனம் திரும்பத்தக்கதாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த உலகத்தை நான் எப்படி ஜனங்களை நான் பயன்படுத்துவதற்காக நான் அவர்களை உருவாக்கினேனோ அவர்கள் இப்போ மீறி போனதுனாலே அவர்கள் மறுபடியும் கடந்து வருவதற்கு நான் ஒரு தீர்மானத்தை செய்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகையை நான் உண்டு பண்ணுவேன். உன்னுடைய இடத்திலிருந்து ஒரு குமாரன் பிறப்பார், அவர் மூலமாக நான் ரட்சிப்பை கொண்டு வருகிறேன் எனக்கூடிய ஒரு ரட்சிப்பின் செய்தி அந்த நாளிலே பிராமிஸை பண்ணின பொழுது பிசாசானவன் தேவன் கொடுத்த பிராமிஸ் நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லி காலங்காலமாக வெயிட் பண்ணி 4000 ஆண்டுகளுக்கு பின்னதாக அந்த சம்பவம் நடக்கிறது. வானத்திலிருந்து காபிரியேல் என்கிற தூதன் மரியாளை பார்த்து அந்த நாளிலே சொல்லும் பொழுது, மரியாளை நீ வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 26 to 33 முடிய. ஆறாம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலே நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவள் அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படி பெறுவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவரை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். கன்னியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல தேவதூதன் வந்து அந்த பெண்ணை பார்த்து அவர் சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. எத்தனையோ பெண்கள் அங்கு இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் மரியாளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்து அவளை வந்து ஒரு தூதன் வாழ்த்துகிறான். அந்த இடத்தை நாங்கள் போய் கடந்த வருஷம் பார்க்கறதுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். எந்த இடத்துல கபிரியேல் தூதன் வந்து வார்த்தை சொல்லப்பட்டதோ அது ஒரு இடத்தை போய் பார்க்க முடிந்தது. அப்போ தேவதூதன் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் நீ தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி வாழ்த்துதலை சொல்லி ஒரு கண்ணியின் வயிற்றிலிருந்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பிறப்பதற்கு தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை வழிநடத்துகளுக்கு கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க முடியும். கடவுள் நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா மேல இருந்து டக்குன்னு குதிச்சிருக்கலாம். அவரால் முடிஞ்சிருக்கும்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். திடீர்னு தண்ணியில இருந்து எந்திரிச்சு உள்ள ஒடியாந்துருக்கலாம், மரத்துல இருந்து எழுந்து வந்திருக்கலாம், எப்படினாலும் அவர் நினைச்சா நடந்திருக்கலாம். ஏன்னா கடவுள் அவர், நாம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பில்டிங்கே திடீர்னு நடந்து போய் அது அப்படியே மனுஷனா மாறி என்னெல்லாம் கற்பனை எல்லாம் இன்னைக்கு பண்றாங்க, என்ன வேணாலும் பண்ணியிருக்கிறான். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை ஒவ்வொரு மனுஷனும் எந்த ரீதியாக உலகத்திலே பிறந்து எந்த ரீதியாக மரிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன கஷ்டங்கள் எல்லாம் படுகிறானோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை பட்டு தேவனுக்கு நேராக கடந்து வர முடியும் என்கிறதை நிரூபித்து காட்டத்தக்கதாக ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஜனங்களுக்கு போதித்து பாதைகளை காண்பித்து எல்லா நிந்தைகள் மத்தியிலும் அவமானங்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் தேவனுக்கு உண்மையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி காண்பித்து மரணத்தை ஜெயித்து அப்ப சொன்னாரு, இதோ நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் சொன்னதுபடி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை நான் பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக இந்த உலகத்திலிருந்து வானத்துக்கு ஏறி போனார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. வேதாம புஸ்தகம் மாத்திரம் அல்ல, சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போ கீழே இருந்து மேலிருந்து கீழே வந்து விடலை, கீழே இருந்து அவர் மேலே கடந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக போனார். நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு தீர்மானித்த பொழுது ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கக்கூடிய ரீதியிலே அவரும் தன்னுடைய குமாரனை பிறக்க வைத்து ஜனங்களுக்கு முன்பதாக அதை நிரூபித்து காட்டினார். அவர் பிறந்த பொழுது ஜனங்களுடைய மத்தியிலே, இந்த மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே எதற்காக பிறந்தார் என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிற வசனத்தை கவனிங்க. 2:14 2:14 லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாகணும். இன்னைக்கு சொல்றாங்க அத்தனை பேரும் சமாதானமா வாழுங்க. ஒவ்வொரு தலைவர்களும் இன்னைக்கு அறிக்கை, சமாதானம் வரணும், சமாதானம் வரணும். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? சமாதானத்தை கொடுக்க வந்தார்.
இது சரியான செய்தியா தவறான செய்தியா? கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துட்டு பழைய பகையெல்லாம் மறந்துடணும். ஏன்னா பூமியிலே சமாதானம் வரணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இன்னையோட ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன சண்டை போட்டோமோ எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் நம்ம சமாதானமாக வாழணும். எல்லா தலைவர்களும் அதான் சொன்னாங்க, சமாதானமாக இருங்க, சண்டை போடக்கூடாது, யாரும் சண்டை போடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கடந்து வந்தது பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கா, தேவனிடக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பகையினுடைய சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கா? அந்த கான்செப்டே மாறி போச்சு. இன்னைக்கு தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்திலே அனுப்பினது எதற்குன்னா, நீங்களும் நானும் சண்டை போட்டதை சமாதானப்படுத்துறதுக்காக வரல. அது வேற ஒரு விஷயம். லூக்கா 12:51 வாசிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது மேபி வீட்டில் வாசிச்சா அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சண்டையை தீர்க்கிறதுக்காக அவர் வரல. இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தது எதற்காகனா, வானத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கும் பாவத்தின் மூலமாக பிரிக்கப்பட்ட மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பகையை எடுத்து போட்டு சமாதானத்தை உண்டு பண்ணி நம் இரு திறத்தாரை ஒன்றாக சேர்க்கத்தக்கதாக மறுபடியும் நம்மை சேர்த்து தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் நித்திய ஜீவனோடு நம்மை வைக்கத்திற்கதாக தேவன் இங்கு பிறந்தாரே ஒழிய நீங்களும் நானும் சண்டை போட்டு பிரிப்பதற்காக அல்ல. அது செகண்டரி, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒரு சகோதரரும் சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுதான் ஆக வேண்டும். அது தேவனுடைய நீதியா இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அது கடந்து வரும். ஆனா இதுதான் பிரதானமாக பிசாசு மாற்றி போட்டு விட்டான். இயேசு கிறிஸ்து வந்தது பூமியில உங்களுக்கும் எனக்கும் சண்டை தீர்க்கிறதுக்காக அல்ல. எவ்வளவு ஈஸியாக அந்த சப்ஜெக்டை மாற்றி போட்டான் பாருங்க. தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பகையை எடுப்பதற்கான ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவன் கடந்து வருகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? பகையை எடுத்து போட வேண்டும், பாவத்தை அழிக்க வேண்டும், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புகளை கடந்து வர வேண்டும். சிகரெட் குடிக்கிறதோ, தண்ணி அடிக்கிறதோ, பொய் பேசுகிறதோ, கெட்ட வார்த்தை பேசுகிறதோ, இதெல்லாம் இரண்டாம் பட்சமான பாவமே ஒழிய முதலாவது பட்சமான பாவம் என்ன? என்னுடைய பையன் ஒருவேளை வேறொரு வீட்டில் எதிர்த்த வீட்டில் உட்காந்துட்டு, சின்ன வயசுல இருந்து நான் அவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன், அவங்க தான் எனக்கு சோறு போட்டாங்க, பிறகு தூங்குவேங்க, எந்திரிச்சோன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவோம், அவங்க பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறோம், அவங்களுடைய அங்கிள் ஆண்டின்னு பேசி பிள்ளைங்களாம் அவங்கள டாடின்னு கூப்பிட, நானும் அவங்கள டாடின்னு கூப்பிட, இப்படியே வளர்ந்துட்டோம். அதனால அப்பா நான் இனிமேல் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டிலே போய் தங்கிட்டு இருந்தான்னா ஒவ்வொரு பெற்றோருக்கும் எப்படி இருக்கும்? சின்ன வயசுல அந்த பிள்ளை விளையாடுறதுக்காக அங்கே விட்டோம், உண்மைதான், விளையாடுறதுக்காக அங்கே விட்டோம். அவங்க ஒவ்வொருத்தரும் இங்கே வர்றதுக்கு சங்கடப்படுறான்னு அவங்கள லேசாக ஊட்டி விட்டாங்க, அங்கேயே வளர்ந்துச்சு. நைட்டு தூங்கின உடனே தூக்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து படுக்க போட்டுருவோம், எந்திரிச்சோன்னா திரும்ப கொடுக்கணும், அங்கே ஓடிடும், அங்கே வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ வளர வளர அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அவங்களே டாடி மம்மின்னு கூப்பிட ஆரம்பிக்குது. நமக்கு எந்த ரெகக்னிஷனுமே இல்லை, அங்கேயே போயிட்டு படுத்து தூங்கி அங்கேயே வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான்னா பெற்றோருக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். இப்போ அந்த பிள்ளை சிகரெட்டு குடிக்குது, தண்ணி அடிக்குது, அல்லது பொய் பேசுது, கெட்ட வார்த்தை பேசுது. பெற்றோருக்கு எது பிரதானம்? முதல்ல அவன் ஏன் பிள்ளைய முதல்ல மாறட்டும். இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறும், அது ரெண்டாவது பட்சம். இப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கி தன்னுடைய சாயலாக உருவாக்கி தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் உண்டு பண்ணின ஒரு மனுஷன் இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு தானே தனக்கு இஷ்டமான காரியங்களை கிரியைகளை உண்டு பண்ணி அவைகளுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கும் பொழுது தேவனுடைய கஷ்டம், அவருடைய துக்கம், முதலாவது நீங்க தண்ணி அடிக்கிறதோ சாராயம் குடிக்கிறதோ அது இரண்டாவது பட்சம் தான். முதலாவது அவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் முதலாவது பாவம். அந்த பாவத்திலிருந்து, அந்த ஒரு வீழ்ச்சியிலிருந்து நான் மீண்டு என்னை உருவாக்கினவர் யார், என்னை படைத்தவர் யார், என்னை இதுவரைக்கும் கண்டுபிடித்தவர் யார், என்னை இதுவரைக்கும் எனக்கு சமாதானத்தை கொடுத்தது யார், நான் வேறொரு வீட்டில் இருந்தாலும் அதற்கான செலவுகளை என்னுடைய அப்பா தானே இதுவரைக்கும் செலவு பண்ணி கொண்டிருந்தாரு, இவரல்லவா என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் என்பதை நான் கண்டுபிடித்து இவரிடத்தில் நான் கடந்து வர வேண்டும் என்பது எப்பொழுது அந்த பிள்ளை உணர்ந்து கொள்கிறதோ அது வரைக்கும் இந்த பெற்றோர் பார்த்து கொண்டே தான் இருப்பார். டெய்லி சொல்லி கொண்டு வருவா, அப்பா நீ இங்கே வந்துரு, அப்பா இங்கே வந்துரு, 4 பேரை விட்டு சொல்லுவாங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா, நான் பெத்த பிள்ளையாச்சு, இன்னைக்கு அந்த பக்கம்ல உட்காந்துருக்கு.
இப்போ தேவன் தன்னுடைய ஜனங்களை உருவாக்கி தன்னை போல உருவாக்கி அவர்களுக்கு பிறந்ததிலிருந்து இன்றைய வரைக்கும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட அவர்கள் உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்து கொள்ளாதபடிக்கு வேறொரு பக்கமாக சாய்ந்திருக்கும் பொழுது அதுதான் முதலாவதான ரட்சிப்பு அங்கு அவசியமாக இருக்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பினார். நமக்கு நல்லா தெரியும், ஏதாவது ஒரு புது பில்டிங் நம்ம மக்கள் ஸ்டார்ட் பண்றாங்க அல்லது ஒரு ஃபேக்டரி தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். என்னது? பூஜை. அப்புறம் பலி கொடுப்பாங்க. ஃபேக்டரியில் யாருக்காவது அடிபட்டுருச்சு, கண்டினியூஸாக அடிபட்டுக்கிட்டே இருக்குன்னா முதலாளி சொன்னார், ஒரு ஆடை பிடி, ஒரு ஆடை அடிச்சுட்டு சரியா போயிடும். ஏன் அந்த பலி கொடுக்கணும்? கோழியோ ஆடோ மாடோ அவங்கள வசதிக்கு தக்கன ஒரு ரத்தம் அங்கே சிந்திரு சரியா போயிடும் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ பாவம் நடைபெற்றிருக்கு, அதுக்கு ரத்த காவு தேவை. ரத்த காவு வந்துச்சுன்னா நிறைவேறணும்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு நியமம். வேதாகம் என்ன சொல்கிறது? ஒரு கோழியோ ரத்தம், ஒரு ஆடோ ஒரு மாட்டினுடைய ரத்தம் இப்படிப்பட்ட பாவங்களை போக்குகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் அனுப்பி இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துவதனாலே உங்களுடைய பாவம் என்னுடைய பாவத்தை சேர்த்து ஒரே மூலமாக வெரி காம்ப்ரிஹென்சிவ் சாக்ரிஃபைஸாக அவர் அதை தீர்த்து வைத்திருக்கிறார். ஒரே கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் நாம் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையின் மீது சுமந்து தீர்த்தார். அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மறுபடியும் பலி கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் சிந்தி உங்களுக்கும் என்னுடைய பாவத்திற்குமாக சேர்த்து கணக்கை தீர்த்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த பாவ பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவமானது இதுவரைக்கும் நான் செய்ததான எல்லா குற்றங்களுக்கும் நிவர்த்தி வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு போலீஸ்காரனோ எந்த ஒரு அரசாங்கமோ எந்த விதமான உங்களுடைய நேர்த்தி கடனோ அது தீர்த்து விடாது. ஏனென்று சொன்னால் பரலோகத்தில் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வேலை பார்த்தாலும் கோடிக்கணக்கான காசுக்கு சேர்த்து வைத்தாலும் ஒரு சென்ட் கூட வாங்க முடியாது. அதை இலவசமாகத்தான் கொடுக்க முடியும், கிருபையாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையை தான் தேவன் நமக்காக வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், தேவன் என்னை உருவாக்கினவர், உண்மையான கடவுள், உண்மையான தெய்வம், இவர் தான் என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் எனக்கூடிய அளவிற்கு அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொன்னாரு, உங்களுடைய பாவங்கள் போக கழுவப்படு. இன்னும் தாமதிக்கிறது என்ன? உங்களுடைய பாவங்கள் போக கழுவப்படு. இதோ நான் வருகிறேன், சீக்கிரமாக வருகிறேன். அவன் செய்யக்கூடிய கிரியைகளுக்கான பலன் அவனோடு சேர்ந்து வருகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிவு கொண்டு வருவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக, பாவங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் தேவனோடு ஒன்று சேர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் கடந்து வந்த அந்த நோக்கத்தை நாம் மறந்து விடாதபடிக்கு, மேலெழுந்த வாரியாக நாம் போய்விடாதபடிக்கு, அதனுடைய உண்மையான நோக்கத்தை தாங்கி கடந்து சென்று ஜனங்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாய் ரட்சிப்பின் கருவியாக நீங்களும் நானும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உன்னை எழுந்ததினால் என்று சொல்லி பக்தன் இப்படியாய் சொன்னான். வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை
ஓடி வந்த மானிடனாய் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்த மானிடனாய் பாவம் பார பரிசுத்தனாய் பாவி உன்னை அழைக்கின்றேன் வா பாவம் பார பரிசு